செட்டிநாடு மீன் குழம்பு வைக்கலாமா? எப்படி வைக்கலாம் பார்க்கலாமா? ஓகே. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அரைஞ்சி வச்சுக்கோங்க. ஆமாம், நான் 1.5 கிலோ மீன் எடுத்திருக்கேன், அதனால் கூட தான் வேணும். அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கோங்க. எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாமா? வாங்க. முதல்ல அடுப்பில் கடாய் வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கங்க. முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கடலெண்ணெய் போடுங்க. அதான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கடுகு போடுங்க. அடுத்து வெந்தயம் போடுங்க. வெந்தயத்தை போட்டாச்சா? வெந்தயம் பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. கருவேப்பிலை போட்டாச்சு, கொஞ்சம் பொரியட்டும். அடுத்து அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகா போடுங்க. அடுத்து அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போடுங்க. அது கொஞ்சம் வெடித்து வந்தோன்னே வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் சொலுப்பாக வரட்டும், பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஆமாம், இது சிம்பிளான மீன் குழம்பு. எந்த ஒரு இதுவும் வேணாம், சிம்பிளாக முடிச்சிடலாம். இந்த மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை வச்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து தக்காளி போட்டுருங்க. நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்க தக்காளி எடுத்து போட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்க விட்ருங்க. ஆமாம், உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா தான் சீக்கிரம் வதங்கும். இதுதான் வதங்கி வருது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரண்டி வச்சு கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று விஷயம், நம்ம அதுக்குள்ள புளி ஊற வச்சுருக்கோமா, அதுதான் மெயினான பாயிண்ட்டு. இது வெறும் தண்ணி கிடையாது, நம்ம அரிசி களையிறோம்ல, அரிசி களைஞ்ச தண்ணியில் நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. நம்ம அரிசி எடுத்து சாப்பாடுக்கு வைக்கிறோம்ல, அதை கொஞ்சம் ஊற வச்சு அந்த தண்ணி கழுவி எடுத்து ஃபஸ்ட்டு அந்த தண்ணி நிறையா ஊற வச்சுக்கோங்க. நான் இப்போ 10 பேருக்கு வைக்கிறதுனால நிறையா வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா களைஞ்சி இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி நல்லாயிருக்கும், திக்னஸ் கொடுக்கும். நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. புளிக்குழம்பு அந்த மாதிரி என்ன குழம்பு வச்சாலுமே நீங்கள் அந்த மாதிரி அது ஆட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நம்ம நசுக்கி விட்டாச்சு தக்காளியும் உப்பு போட்டு. தக்காளி வதங்கிட்டுருக்கு. நல்லா கிண்டி மூடி விட வேண்டியதான். வதங்கினதுக்குச்சு. அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட வேண்டியதான். நான் 1.5 கிலோ மீன் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் கூட போடுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 10 பேருக்கு வச்சுருக்கேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஆமாம். அடுத்து மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் போடுங்க. நான் எல்லாமே அரைச்ச வச்சுருக்கனால வீட்டு மிளகாப்பொடி. அதில் உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 10 பேருக்கு சமைக்கிறனால 4-5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அதையும் கிண்டி விட்டுட்டு எண்ணெய் திரிஞ்சு வர தொட்டி கொஞ்சம் கிண்டி விடுங்க. நான் பார்க்கையிலே தெரியும் எண்ணெய் திரிஞ்சு வந்தது. வதங்கிட்டு இருக்கையிலே திரண்டு வந்துட்டுருக்கா. நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, அரிசி கலந்த தண்ணி அதை அப்படியே அதில் ஊற்றிக்க வேண்டியதுதான். நல்லா வதங்கிச்சு. நல்லா எண்ணெய் திரண்டு வந்துச்சு பாருங்கள், நல்லா தெரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புளி கரைசலை ஊற்ற வேண்டியதான். இது வதங்கினதுக்கப்புறம் அந்த ஊற்றி ஆட் பண்ணியாச்சா, முடிஞ்சிச்சா. நல்லா வடித்து வச்சுக்கோங்க கையில். அது கரைசலை நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போடணும்.
இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு. கிண்டி நல்லா உப்பு போட்டு மூடி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் இந்த மூடி கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தழை கொஞ்சம் லைட்டாக போட்டு இறக்கி வச்சு விடணும். குழம்பு கொதிக்குது, லைட்டாக கொதி வந்துடுச்சு பாருங்கள். கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் மீன் க்ளீன் பண்ணி வச்ச மீன் எடுத்து அதில் போட வேண்டியதான். நல்லா கொதிச்சிடுச்சா பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. அடுத்து மல்லி எடுத்து அதில் போட்டுருங்க. மல்லி நறுக்கி வச்சுருப்பீங்கன்னு சொன்னேன்ல, அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணி அதில் போட வேண்டியதான். ஆமாம், மீன் போட்டாச்சு. மீன் மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும்னு மீனை போட்டு 2 நாளா கொதி வரட்டும். அவ்வளோதான், எல்லாமே ரெடியா? ஓகே, செட்டிநாடு மீன் குழம்பு ரெடியா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கையிலே அந்த எண்ணெய் திரண்டு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கா? நீங்களும் வச்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீன் குழம்பு ஓகேயா? நல்லா இருக்கா பார்க்கையிலே? புது புளி மட்டும் போடக்கூடாது, புதுசும் பழசும் ரெண்டும் சேர்ந்து கலந்து புளி போடணும் நீங்கள் போட்டிங்கன்னா. ஓகே, சுவையான மீன் குழம்பு ரெடி.